கடந்த 17ஆம் தேதி போலீஸார் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக விகாஸோட வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா ஃபுல்லாக பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை அவன் மட்டுமா ஃபுல்லாக நேரில் பார்க்கணும்ல கிளம்பிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆரை பதிவு பண்ணிட்டாங்க மக்கள். இந்த சைபர் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்காங்க, அங்கேயே ஃபுல்லாக அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவங்க விகாஸை பிடிச்சி விசாரிக்கவும் செஞ்சாங்க. ஒரு பக்கம் விசாரணை போது, இன்னொரு பக்கம் வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம். அவனோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக போலீஸ் கேட்டதுமே ஏன்டா அவனுக்கு இந்த வேலை அப்படின்ற அவங்களே சொன்னாங்க. அந்த அளவுக்கு சொல்லியிருக்கான் பல விஷயங்களை. இந்த விகாஸை பற்றி சொல்லணும்னா, உத்தரப்பிரதேஷோட பிரயாக்ராஜ் இருக்குல்ல, இந்த உலகத்தோட புனிதமான ஆன்மீக பூமியில் ரொம்ப முக்கியமான பகுதிங்க அது. அப்பேற்பட்ட பிரயாக்ராஜில் அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் தான் படிச்சிருக்கான். இவன் அவனோட ஃபேமிலி கூட தான் அங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் என்ன கொடுமை தெரியுமா, இவரோட அப்பா யார் தெரியுமா மக்களே? ஏர்ஃபோர்ஸோட ஃபார்மர் எம்ப்ளாயி, அங்கே சர்வீஸ் பண்ண ஒருத்தரோட பையன் தான் இந்த லட்சணம். இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் செம ஷாக்குங்க. விகாஸோட குடும்பம், எங்கள் வீட்டு பையன் இப்படி பண்ணியிருக்கானு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அதான் பசங்க எப்போவுமே நல்லவங்கள தான் இருப்பாங்க, வீட்டில் இருக்க மாதிரியே வெளியில் இருப்பாங்கன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இது போல் விகாஸ் ஆயிரக்கணக்கில் உருவாடி தான் இருப்பாங்க. அதீத நம்பிக்கை குழந்தைங்க மேலே வைக்கிறதும் தப்பு, பேரண்ட்ஸே புரிஞ்சுக்குங்க. அண்ட் இந்த சோர்ஸ் இருக்குல்ல, இந்த கான்டென்ட்டோட சோர்ஸு, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு போலீஸார் அடுத்த கட்ட ட்ரேஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த விகாஸ் பாய்வில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகிறது ஒரு சில அப்சீனான அந்த காட்சிகள் இருக்கும் பாருங்க, ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம், அதை அப்படியே நிறுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது. இதை பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் ஒரிஜினல் அப்லோட் சோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த கான்டென்ட்ஸோடது, அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்ற விஷயத்த கூகுள் லென்ஸ் இருக்கு பாருங்க, அது மூலமாக ட்ரேஸ் பண்ணி அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரிஜினல் சோர்ஸ் கொடுக்குற அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு அங்கே இருக்க வீடியோஸை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுறது. ஏற்கனவே ஃபோட்டோஸ் அவன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சிட்டானா, இன்னொரு பக்கம் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிட்டானா, இப்படி எல்லாத்தையும் திரட்டி அவனோட டெலிகிராம் சேனலை போட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ எங்கேயோ யாரோ பண்ண விஷயங்களை இவன் எடுத்து சேனலைஸ் பண்ணி ஒரு சேனலை போட்டிருக்காங்க. அதுக்கு கோடியில் பணம் கூட்டியிருக்க அவனுக்கு. தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது நல்ல பிஸ்னஸாக இருக்கே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க மக்களே. இது போல் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்களை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறா நீங்கள் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பம் வேண்டாம், இதெல்லாம் நடக்குது தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் இது போலாம் இன்ஸ்பிரேஷனாக நீ எதனா பண்ணனாக்கா நீ நாளைக்கு ஜெயிலில் போனோம், அதை மைண்டில் வச்சுக்கோ. அந்த பயத்தை விதைக்க தான் அந்த கண்டென்ட்டு. இதை தப்பாக எடுத்துக்க போகிறீங்க எல்லாருமே. இந்த விகாஸ் இருக்கால, அவனுக்கு மட்டுமே சொந்தமாக 21 சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குங்க. 21, 10,000க்கும் மேற்பட்ட வீடியோஸு, 40,000க்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸு, கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட யூசர்ஸ் இவன் பேஜஸில் கனெக்டடாக இருக்காங்க. அவன் உருவாக்கி வச்சிருக்க குரூப்ஸில்.